வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்தோம். ஆனால் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களும் அதைவிட சற்று கூடுதலான பரப்பில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. ஆனால் நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைந்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதே வேளையில் புதுச்சேரி, கடலூர் இந்த நகரெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. அதேவேளையில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி அங்கே பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டம் கிழக்கு பகுதி போத்தனூர், அரசூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்துள்ளது. ஆனால் திருப்பூர் மாவட்டத்திலும் அங்கே சற்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்துள்ளது. மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. மதுரை கிழக்கு பகுதி, மதுரை தொடங்கி வடக்கு உள்ள மாவட்டங்களில் மட்டுமே அங்கே உள்பகுதி மழை கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. இன்றும் இதே போல் அங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. ஆனால் நாளை ஜூன் 17, 18 2 நாட்கள் மட்டுமே தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் மழை கிடைக்கும். ஆனால் காற்றுப்பகுதி உள்ள மாவட்டங்களுக்கும் கிழக்கு பகுதி மழை கிடைக்கும். ஜூன் 17, 18 ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன தீவிரம் குறையும். அதே வேளையில் வானிலை அமைப்பு இப்போது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி செல்ல தமிழகத்தில் வெப்பச்சலன அதிகரிக்கும். அதே வேளையில் தமிழகத்தில் 2 நாட்கள் வெயிலும் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதே வழியில் மதுரை, திருச்சி, வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் 2 நாட்கள். ஜூன் 18ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும். தென்மேற்கு காற்று உள்ளே வரும் என்பதால் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும். அதேவேளையில் வளிமண்டல சுழற்சி தெற்கே முன்னேறி வந்து தமிழகத்தில் ஒரு பரவலான வெப்பச்சலனை கொடுத்தாலும் இப்போது ஒடிசா, ஆந்திரா இந்த இடத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வருகிற நாட்களில் படிப்படியாக வங்கக்கடலில் இறங்கி வடகிழக்கு வங்கக்கடலில் நோக்கி பயணித்து மேலும் வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து மீண்டும் இந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி வரும். அதே வேளையில் அரபிக்கடலிலும் மகாராஷ்டிரா அருகே ஒரு காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி உருவாகும். அரபிக்கடலிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி, வங்கக்கடலிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும். ஜூன் 22, 23 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும். அதே வழியில் ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி செல்லும். மாத இறுதியில் கடலோர மாவட்டங்கள் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். வெப்பச்சலனம் தமிழகத்தில் தொடரும். காற்று பகுதியை தவிர்த்து வெப்பச்சலனை தொடர்ந்தாலும் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை கடலோர மாவட்டங்கள் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கு முன்னதாக இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். ஆனால் இன்று பகல் நேரத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க
வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலும் கிழக்கு பகுதி ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு பகுதி காற்று பகுதி என்பதால் பெரிய அளவில் மேற்கே மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. ஆனால் கிழக்கு பகுதி மாநகரம் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் பெரும்பாலும் சிவகாசி, ஈர்க்கன்குடி, சாத்தூர் இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று அங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை, தேனி கிழக்கு பகுதி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் மழைக்கு இருந்தாலும் அங்கங்கே இருந்தாலும் பழனி சுற்று வட்டாரங்கள், திண்டுக்கல் மாநகரம் இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி பெரும்பாலும் இன்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. இன்றைக்கு மாலை நேரத்தில் காற்று சற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி அங்கே மழை கிடைக்கும். பெரும்பாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்கள், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நீலகிரிக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் இன்று தெற்கு பகுதியை விட தாராபுரம் சுற்று வட்டாரங்களை விட திருப்பூர் மாநகரம் வடக்கு பகுதி அங்கே மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, ஈரோடு வடக்கு பகுதி அங்கே மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் அங்கே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேளாங்கண்ணி, கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களை பொறுத்தவரை மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் மழை கிடைக்கும். ஆனால் பரப்பில் இன்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 17 பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சலமலை பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்கும். அதாவது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கிடைக்கும், கிழக்கு பகுதியும் ஒரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புது. அதேவேளை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியை விட திருநெல்வேலி மாநகரம் கிழக்கு பகுதி மழை கிடைக்கும். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி அங்கே மழை கிடைக்கும். ஆனால் தென்காசி மாவட்டத்தை விட தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலான மழை பொழிவாக அமையும். தூத்துக்குடி மாவட்டத்தை விட ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தேனி மாவட்டத்துக்கு கூட மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு. அதேவேளை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை குறைவான பரப்பை ஒதுக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களை ஒதுக்கினாலும் கிழக்கு பகுதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வரை ஏற்றி பிடிக்கும். அதேவேளையில் கோயம்புத்தூர் மாநகரம் பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும். வடக்கு பகுதி பரவலாகவே கனமழையாக கிடைக்கும். பெரும்பாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்கள், காரமடை, மேட்டுப்பாளையம், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்கள்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்கும். மேட்டுப்பாளையம், நீலகிரிக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜூன் 17 அதேவேளையில் வட மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவு. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும். ஆனால் ஜூன் 17 டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று குறைவான பரப்பில் இருக்கும். ஆனால் உள்ளே பரவலான மழைப்பொழிவாக அமைந்துவிடும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். ஜூன் 17 மேற்கு பகுதி காற்று பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களில் பரவலான மழைப்பொழிவாக அமையும். ஜூன் 17 ஜூன் 18 தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். ஆனால் காற்று பகுதிக்கு குறைவாகவே கிடைக்கும். மற்ற இடங்களில் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என்று கூடுதலான பரப்பில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 18 அதே வழியில் ஜூன் 19
தென்மேற்கு காற்று சற்று வலுவாக உள்ளே நுழையும் என்பதால் சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை தீவிரம் குறைந்து காணப்படும். உள் மாவட்டங்கள் மட்டுமே அங்கே தொடர வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளாவில் சீராக தொடர வாய்ப்புள்ளது. இப்போது ஆந்திரா மேலும் ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி வங்கக்கடல் இறங்கி வடக்கு நோக்கி பயணித்து சற்று தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு காற்றை ஈர்க்கும். அதே வழியில் மகாராஷ்டிரா கோவா அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வும் சற்று வடக்கே முன்னேறி செல்லும் என்பதால் தென்மேற்கு காற்றை படிப்படியாக தீவிரப்படுத்தும். ஜூன் 20 தென்மேற்கு பருவமழை கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மாலை நேரங்களில் தொடர வாய்ப்புள்ளது. அதேபோல் தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும். அதாவது ஜூன் 17, 18 விட ஜூன் 19, 20 தேதிகள் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். காற்று பகுதியை தவிர்த்து உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடகா மாவட்டங்களுக்கு அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். ஜூன் 21, 22 தேதிகளில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையும் சற்று தீவிரமடையும். கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடையும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 21, 22 தேதிகள். ஜூன் 23, 24, 25 தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சலனம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஜூன் 25 பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலன முழுமையாக நீங்கிவிடும். தென்மேற்கு பருவமழை உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை மேலும் வலுவடைந்துவிடும். அதே வழியில் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதே வழியில் மேற்கு வங்கம் ஒட்டி நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றிணைந்து சற்று தெற்கே முன்னேறி வந்து ஒடிசாவில் தரையேறி உள்நோக்கி பயணிக்கும் என்பதால் உள்மாகாணங்கள் அதாவது ஒடிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களால் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். தமிழகத்தில் தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் வரை எட்டிப்பிடித்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் ஜூன் 25 பிறகு தீவிரமடைய இருக்கிறது. அப்போது தென்மேற்கு பருவமழை தூத்துக்குடி மாவட்டம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், நாகப்பட்டினம் வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று சாரல் மழை எட்டி பிடிக்கும். அதேவேளையில் சென்னைக்கும் பெங்களூரில் பெய்யும் மழை, கர்நாடகாவில் பெய்யும் மழை சென்னைக்கும் முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் ஜூன் 25 பிறகு தீவிரமடையும். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வெப்பச்சலன ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது ஜூன் 17, 18 தேதிகளில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் ஜூன் 20 பிறகும் தமிழகத்தில் தொடர்ந்து காற்று பகுதியை தவிர்த்து வெப்பச்சலனை தொடரும். அதேவேளையில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். ஜூன் 20, 20 25 வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடைந்தாலும் ஜூன் 25 பிறகு கடலோர மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.